எனக்கு என்னமோ பயமா இருக்கு நக்குலன். முதல்ல இந்த வேலைக்கார பொண்ணு, இப்போ அப்பா, அடுத்தது யாருன்னு தெரியல. அது யாரா இருந்தாலும் என் ஒய்ஃபாவோ குழந்தைய மட்டும் இருக்கக்கூடாது. கௌதம், இல்லை நக்குலன், எங்க அப்பாவால் பல பேர் நடுத்தருக்கு வந்திருக்காங்க. பல பேர் தற்கொலை பண்ணிக்க காரணமா இருந்திருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கும் அந்த பாவத்துல பங்கு இருக்கு. அதான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். இந்த பாவத்துல கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதவங்க என்னோட ஒய்ஃபும் குழந்தையும். அவங்களையாவது இந்த சாபத்துல இருந்து நீங்க காப்பாத்தணும். ப்ளீஸ் நகுலன். என்னாச்சு கௌதம்? ஒண்ணும் இல்ல, வா. அவங்களையாவது இந்த சாபத்துல இருந்து நீங்க காப்பாத்தணும். இது என்னன்னு கேட்டீங்கல்ல, உங்க சாவு. இதுல எழுதியிருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் சாக வேண்டியதானா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். கௌதம், நம்ம நம்பிக்கை வீண் போல. நீங்க இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி இருக்கு. என்ன சொல்றீங்க? இதுல கண்ணு மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்கு. அது தவிர நம்ம நினைச்ச மாதிரி வேற எந்த குறிப்புமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சா? கௌதம், இது வெறும் கண் இல்ல. என்ன சொல்றீங்க? பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நெருப்பு இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நமக்கு வெளிக்காட்டும். ராஜகுருதி கொண்ட திருமகன் பரதேசியா இம்மனை ஆள நீங்கும் முன் பிணி. இதுல என்ன எழுதியிருக்கு? ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டில் அடிமையா வாழ்ந்தா மட்டும்தான் உங்க சாபம் தீரும்னு போட்டிருக்கு. இது ஒண்ணுதான் வழி. அதுக்கு இப்ப ராஜவம்சத்துல வந்தவரை எங்க போய் தேடுறது? அதுக்கு இப்ப ராஜவம்சத்துல வந்தவரை எங்க போய் தேடுறது? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரால தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அவரும் இந்த மாதிரி ராஜவம்சத்துலேருந்து வந்த மாந்திரிகன் தான். பேரு நகுலன். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நன்றி மட்டும் சொல்லி உங்களை கொச்சப்படுத்த விரும்பல. மறக்கவே மாட்டோம், உயிர் இருக்கிற வரைக்கும். இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட விதி. இது அந்த கடவுளே வேணான்னு சொல்லியிருந்தாலும் என் முடிவை மாத்திருக்க முடியாது. மனசு போட்டு குழப்பிக்காம பத்திரமா போங்க.
எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஎஸில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. இனிமேல் எல்லாரும் அங்கே தான். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுற பவரை உன் பேருக்கு மாற்றிருக்கேன். இதை பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க சார். நாங்கள் கிளம்புறோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் விதி விளையாடும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் நான் விளையாடினேன். மறக்கவே மாட்டோம் உயிர் இருக்கிற வரைக்கும். இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட விதி. இதை வேணான்னு அந்த கடவுளே சொல்லியிருந்தாலும் என் முடிவை மாற்றிருக்க முடியாது. இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. அது என் வீடு. நாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்த எங்க வீடு. The great magician சந்திரதேவ் எங்க அப்பா. எங்களுக்கு மேஜிக்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். உங்களுக்குன்னு யாரும் இல்லை, ஆனா மெஜிஷியன் ஆகணும். எங்க கூடவே இருந்துடுறீங்களா? வாங்க உட்காரு. நாளைக்கு புது ட்ரெஸ் வாங்கிடலாம். என்ன நான் என் குடும்பம். காலங்கள் ரொம்ப அழகா கடந்து போச்சு. இவ எங்க வீட்டை சந்திக்கிற வரைக்கும். அந்த ஒரு நாள் நாங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்தோம். அப்பா என்னாச்சுப்பா? பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். அதான் 2 தட்டு தட்டி போட வச்சேன். வழிவிடுங்க. நம்ம வாழ்ந்த விட நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்மள மாதிரி சாதாரணமானவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியம், அது தப்புன்னு அவனுக்கு காட்டணும். நம்ம இடம் திரும்பிய நம்ம கைக்கே வரணும். டேய், நான் நேரடியா மோதிரத்தால இழந்தது நம்ம கைக்கு வர போறது இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து இது ஒரு விளையாட்டு. இதுல அவன் பலம் என்ன, நம்ம பலவீனம் என்னன்னு நம்ம காமிச்சிட்டான். இப்ப நம்ம டர்ன். நம்ம பலம் என்ன, அவன் பலவீனம் என்னன்னு அவனுக்கு காட்டணும். அவனுக்கே தெரியாம அவனை வீழ்த்தணும். அத அவன் விதின்னு நினைக்கணும். இதை நீதான் செய்யணும். Plan, focus and execute.